8வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். என கண்பான தேவ பிள்ளைகளே, உங்க துக்க நாட்கள் இன்றோடு முடிய போகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் துக்கத்தோட கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னால இந்த துக்கத்தை சுமக்க முடியல, பல மாதங்களாக இந்த துக்கத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த துக்கத்தை ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி துக்கப்பட்டு வேதனையோடு கூட நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்க துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தம், நெருக்கடி நிமித்தம் நீங்கள் பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம். ஆஸ்தி இழந்திருக்கலாம், ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். இந்த இழப்பின் நிமித்தம் உங்களுடைய ஆத்துமா ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் துக்கம் உங்க வாழ்க்கையில அதிகரித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை நினைத்த துக்கம், இன்னும் சரீரத்தில் இருக்கிறதான வியாதியை நினைத்த ஒரு துக்கம், கடன் பாரத்தை நினைத்த ஒரு துக்கம், குழந்தை இல்லையே என்கிற ஒரு துக்கம், எனக்கு வேலை கிடைக்கலையே என்கிற ஒரு துக்கம். இப்படிப்பட்ட துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றோடு முடிய பண்ண போகிறார். உடைய துக்கத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை மீட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு காணும்படி செய்ய போகிறார். ஏதோ உங்களுடைய சொந்தங்களை இழந்தது நிமித்தம் நீங்க துக்கப்படலாம், நண்பனை இழந்தது நிமித்தம் துக்கப்படலாம், உறவினர்களை இழந்தது நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னால தாங்கவே முடியல, இந்த துக்கத்தை என்னால எப்படி இந்த துக்கத்திலிருந்து நான் மீண்டு வருவது, என்னால தாங்கிக் கொள்ளவே முடியலையே, இந்த துக்கத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த துக்கம் என்னை விட்டு மாறுமா என்று உங்க இருதயத்துல நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் துக்க நாட்கள் முடியும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். தாங்கிக் கொள்ள முடியாத துக்கங்கள் இன்றோடு முடிய போகிறது. இந்த பிரச்சனை நிமித்தம் நான் துக்கப்படுறேன், இந்த பிரச்சனை என்னை துக்கப்படுத்துகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது, நான் என்ன செய்வது, மனுஷனுடைய வார்த்தை என்னை துக்கப்படுத்துது, என்னை வேதனைப்படுத்துது, இன்றோட முடியும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். நாளை தினத்திலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போறார். துக்க நாட்கள் முடிய போகிறது, சந்தோஷத்தின் நாட்கள் ஆரம்பமா போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உன் துக்க நாட்கள் என்றோடு முடிந்து போம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். இருதயத்திலே துக்கம் அழுத்தி கொண்டிருக்கலாம், பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். என்ன துக்கமா இருந்தாலும் இன்றோட முடிந்து போகட்டும், இன்றோட விலகி போகட்டும். ஆண்டவரே, சந்தோஷமான நாட்களை காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.